வந்தான் வீரபாகன். கோட்டை சாத்தி இருக்குது. கோட்டை சாத்திட்டே இருக்கு. இதுதான் அம்மனையா? வீகம் வேற சாத்தி இருக்குது. நாம என்ன பண்றோம் தெரியலையே. சாமி சாமி எப்படி சத்தமிட்டான் வீரபாகன் மாளிகை முன்னே நின்று. அந்த நேரத்திலே அரவணைக்குள் இருக்கும் வீரதங்கா வத்தனை பார்த்தார். யாரோ வீரதங்கு வீரதங்கு என்று அழைக்கும் சத்தம் கேட்குது. யாரா இருக்கு? அடியே தேடிகளா அம்மணி? பார்த்தீங்க சத்தம் கேட்கிறாரு. ஏங்க மணி எனக்கு வலிக்குது. எங்களுக்கு வேலையாது. நாங்க என்ன பண்றது? முடியாம கரையில் கிடக்குது. கொத்துக்கிறதுக்கு வேலை போய் அவங்களுக்கு முடியாச்சு வெகுனாச்சி. அதனால அதெல்லாம் வேண்டாம். மாளிகை முன்னால யார கூப்பிடுற சத்தம் கேட்குதா? கேட்கலையா? எங்களுக்கு கேட்கலீங்களே. அம்மணி வீரதங்கு. ஐயோ ஆமாம்பா. அதே குயில் கூவும் சத்தம் போல் கோட்டைக்கு முன்னாலே குரலோசை கேட்குது. யாருன்னு பார்த்துட்டு வாங்க. அம்மணி வீரதங்கு. வேலையே வேண்டாம்னா கேட்டாலே அம்மனி சொல்லிட்டாங்க. அம்மனிக்கு என்ன வேலை? அம்மனி தோக்கம் தெரிஞ்சா நாம அதுக்கிட்டே இருக்கிறோம். அம்மனி தோக்கம் தெரிஞ்சா அடியாதாதிகளே அடியாதாதிகளேன்னு எல்லாருமே இந்த வேலை செய்யறது. வேண்டான்னு இந்த வேலைக்கு கேட்கறது இல்லை. அம்மணி வீரதங்கு. என்ன அது என்ன நிக்குது? எங்க மீனி மீனி என்னாவது முனியா அழைஞ்சு போச்சு. அவ்வளவு நடந்து போச்சா? அம்மணி வீரதங்கு. பாத்துக்கா கோயிலை கட்டுறேன் கோயிலை கட்டுறேன்னு 7 வண்டியிலும் ஆரம்பிச்சு கொண்டுட்டு வந்த இரும்பு கரியை கொண்டாந்து நிறுத்தி கோயிலை கட்டாம அண்ணன் தம்பியை அண்ணு கொண்டு அமலாருக்கு பண்ணி கோமணத்தை கட்டிக்கிறாங்க. கோயிலை கட்டாதனால கோயில் இருந்து மினி முனி வந்துட்டு அப்படி இருக்கு. முனி ஐயோ ஐயோ முனி யார கும்பிடுறாங்க. பாளையம் பெரியசாமி கோவில் பிரமிதா என்று பெயர் பெற்ற முனியமதி அன்பு காணிக்கையாக வந்து இருப்பது 100 ரூபாய். அம்மணி வீரதங்கு. ஐயோ அம்மணி தான் ஏ ஏ ஏ முனி ஏ ஏ ஏ இல்ல அம்மனி அம்மனி உள்ள இருக்கிறாங்க. ஐயோ அரியே பாக்குறதுக்கு பயமா இருக்கு. நீ அங்க பாக்காத, அங்க பார்த்து அங்காராணி பயந்துட்டு போறாங்க. இல்ல வந்தாலும் போச்சாரு இல்ல கொடா பக்கம் தீட்டு வந்துருக்க மாட்டிருக்குது.
கேட்கலாமா? அந்த கையில வச்சிருக்கிறது தடி அது சாமானா? பணமரத்து தொண்ட மாட்டு இருக்குது. ஆமா, கைத்தடியே அவ்வளவு பெருசா? முனிக்கு முன்னால இருக்குது. மறுபடியும் நலையுதாலே இல்ல, சும்மா சும்மா பயப்படுத்தாது, அது நிக்காம வருது. மீசை. ஆமா, நம்மளுக்கு என்ன, நான் போய் சொல்லி இல்லாமா? அம்மனியிட்ட போய் சொல்லி இல்லாமா? முனி வந்து நிக்குது, நீ வந்து நிக்க. வாங்க அங்கய்யா. என்ன நம்மள வர சொல்லுது? கூப்பிடுங்க, மலையெல்லாம் கண்டா. நீ மின்னுக்கு போல இங்க வா. கிளடி நீ என்னது கட்டடி? யாரம்மா நீங்க? யாரம்மா நீங்க? நாங்க வேணாம், எங்களை பார்த்தா தெரியல. நம்மளை பார்த்தா தெரியல. போறீன்னு தூக்காதடி. யாரம்மா நீங்க? நாங்க தாரி 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 பெண்டு வீரரங்காவத்தனைக்கு வீரரங்காவத்தனைக்கு தாரி சாதி தாதி பெண்டு சாதி அடிமார் பெண்டுகளா? வாங்க நீங்க. அடக்கோடி மட்டும் படவர் ராஸ்கல். அதை பார்க்க அல்லப்பா. ராமல் ஐயோ 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 ஐயோ. வாங்க முன்னாடி. நாங்க ஒண்ணுமே பண்ணல, எங்களுக்கு இன்னும் ஆகவும் இல்லை. என்ன ஆகல? எங்களுக்கு கல்யாணம் ஆகல. இந்த ஒப்பு நாங்க தாதி பெண்ணுங்க. தாதிமார் பெண்டுகளா? ஆமா 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 ஆமா. ஏண்டே? இவதான் மூத்தவங்கி. மூத்தவன். இவ காத்த வெளியில வளர்றாளே. மூத்தவ நல்லா இருக்கு. இல்ல, நீதான் மூத்தவளா? இவதான் உன்னால வாடி. நம்மளுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். நீங்க ஏன் இஷ்டத்தோடு இருக்கிறீங்க? ஐயோ, கிட்ட வராதீங்களா? ஏண்டி ஓய், என்னதுப்பா அங்க? அதுதான் தெரியல. ஏனுங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? வாடிங்க. படவர் ராஸ்கல். அவளை கூப்பிடவளே, தங்கச்சி அக்காளே. வாடி. ஏய், ஆமா, மாளிகைக்குள்ள வீரரங்காபத்தனி இல்லையா? வீரரங்காபத்தினி எங்க போயிட்டாங்க? இல்ல, வீரரங்காபத்தினி அரண்மனைக்குள்ளதானே இருக்கிறாங்க. உள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப எங்க போயிட்டாங்க? எங்களே கேட்கறேன். ஏண்டி, ஒரு சீக்கிரமாக போய் தகவலை சொல்ல வேண்டும். என்னன்னா, கோட்டைக்கு முன்னால வந்து நிற்கிறான் வீரபாக சாம்புகன் என்று சொல்லி. இவனை வந்து கும்பிட்டு நான் அடிங்கிட்டு கிடக்கிறேன். கொல்லியில் போனது. ஏடா சாம்புகா, உனக்கு என்ன இருக்குதாடா? எல்லாம் இருக்குது. அதுல போனது இதுல போனது அடிக்கோட போன. இன்னும் போகலையா? அடி போ. சீக்கிரம் போய் வர சொல்லுங்க. ஏன் எதுக்குன்னு சொன்னா நாங்க போய் சொல்லுவோமே. எதுக்குன்னு சொல்றதா? உங்ககிட்டயா? சாம்புகா, வீரரங்காபத்தினியை பார்க்க வேண்டும் சொல்லி வர சொல்லுங்க. அகற்றம் என்றுதான் அணிப்பெண்டைகள் ஓடோடி ஒய்யாந்து அந்த வீரரங்காபத்தினி இடத்திலே சொன்னார். அது கேட்ட வீரரங்காபத்தினி, ஆனால் அந்நிய நாட்டிலே இருந்து ஒரு தூதுவன் வந்திருக்கிறான் என்றால் சோழி இல்லாமல் வந்திருக்க மாட்டான். ஆமா, ஏதேனும் மன்னர்கள் அனுப்பி இருக்கலாம். ஆனா என்ன ஏது என்பதை நம்ம இடத்துக்கு வந்தவர்களை விசாரிக்க வேண்டாமா? உடனே புறப்பட வேண்டும், வாங்கி போகலாம் அப்படின்னு எங்க வீரரங்காபத்தினாரே உங்க தங்க இருக்கிற
சாம்புகன் என்னதே நம்ம ஊர்ல ஆணையா இருந்தாலும் அடுத்த ஊருக்கு போனா பூனை அடங்கி போகணும். கந்தர வழியிலே வசவரமனை சொல்லி அப்ப கண்ணல கண்ட பேரங்காபத்திரியம் தானே ராஜாக்கள் 1000 பேர் உடன்பிறந்த வீரங்காபத்திரிக்கு சாம்பகன் பரிவார வணக்கம் தாயே. மங்களம் உண்டாகட்டும் அப்பா வீரவாகு. ஆனால் உன்னோட ஊரும் என்ன பேரும் என்ன அம்மாவன் தாயே எங்கள் ஊரோ பொன்னிவள நாடு உள்பரியாட்சியமை. நான் வாரம்மா வீரயன் வீரபாக சாம்பகன் என் பெயர். இசவாங்க 22 பேர் நாட்டிலே ஆட்சி வரிவாரம் செய்தவர்களம்மா. காராள குலத்திலே வந்த வேளாள பூபதியான அன்னமார் சுவாமிகள் 22 பேர்களும் நாட்டிலே ஆட்சி வரிவாரம் செய்து வருகிறாரம்மா. என்னை அனுப்பினாங்க தூதுவனாக. அப்பா வீரபாக சாம்பகா, நீ ஒரு சீக்கிரமாக வெற்றி வேங்கட நாடு வீரப்பூர் சென்று கொஞ்சம் இரும்பு கறி உமியானது இரும்பு கறி உமியானது கேட்டாங்க அம்மா குறியாப்பா. அப்படியா? ஆமா அவங்க தாயே. இரும்பு கறி உமி இங்க இருக்கிறது எப்படியப்பா தெரியும்? அம்மா தாயே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் தண்டல் வேலைக்காக வருகின்ற பொழுது இசவாங்க சொன்னாங்க உத்தரவு எப்படின்னா, எங்க நாட்டுல பெய்யாத மழை பெஞ்சு பெருத்த வெள்ளம் ஓடுதுங்க தாயே. பெய்யாத மழைகள் பெஞ்சு பெருத்த வெள்ளங்கள் ஓடுகின்றதுனால எங்க நாட்டுல ஒரே பஞ்சம். இரும்பு கறி உமிக்கி இசவாங்களுக்கு வந்து ஒரு கொத்து இல்ல, கோடாலி இல்ல, கடப்பாரி இல்ல, மம்முட்டி இல்ல, இரும்புங்கிற வேலைக்கு பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன் இத்தனை நாளா என்ன பண்ணாங்க? இத்தனை நாளா இருந்ததுங்கம்மா. இசவாங்க 2 பேரும் பங்கு வாங்கணும்னா பங்கிட்டாங்க. பொன்னாம்பல சாமிக்கு மேட்டாங்காடு, சின்ன பேருக்கு பள்ளக்காடுங்க சாமி. இப்படி பெய்யாத மழை பெஞ்சு வெறுத்த வெள்ளம் போனோம். அத்தானையும் போற வெள்ளத்துல போயிடுச்சு. சின்னவைய பங்குக்கு போயிடுச்சு. அவங்க சின்னவை கோபக்காரரு. அதனால எங்க சாமி சொன்னாங்க, சமாங்க அப்பா வீரபாக நீங்க வெற்றி வேங்கட நாடு போனீங்கன்னா சமாங்க 1000 பேரும் நல்லவர்கள், அதுலயும் தானத்திலே சிறந்தவர்கள், அவைய வல்லவர்கள். அவையால ஒரு அரசுக்கு அரசு ஆதரிப்பாங்க சொல்லி காட்டுறாங்க தாய வீரதங்க. அதனால சாமி கொஞ்சம் இரும்பு கறிகுமி குறியாப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்க போட்டுரும் புளியாப்போம். குறியாப்புங்க சாமி. ஆமா 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 சாமி. அடுத்த நாட்டுக்குத்தான் இரும்பு கறி உமைய கொடுக்கப்படாதுன்னு சொல்றாங்க. அப்படி இரும்பு கறி உமைய கொடுத்தா, இரும்பு கறி கொடுத்தா பகை வந்து சேரும்னு சொல்றாங்க. அதனால கொடுக்கறது கோய கட்டுறது வேணும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க இல்லைங்க தாயே வீரதங்க. ஐயோ நீ நல்லவை சாமி, நல்லவைங்க வல்லவர்கள். சாமி பெரிய வச்சுக்கு வந்து கறியை எடுத்து கையில் கொடுத்தா பஞ்சம் நம்ம மாதிரி அப்படி இல்லை வல்லாமங்கள ராசாவே அப்படிங்கிற கொடுத்துருக்கு குறியாப்பு. ஆனா சாமி நீங்க வெளியாவது அங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொழுதோட கொண்டு வந்து ஓட்டுருவேன். வாங்கிட்டு போறது எல்லாம் குறியாப்பு மட்டும் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீங்க குழியை வெட்டி போட்டு ஆரம்பிச்சு கொண்டு வந்து ஓட்டுறேன். உங்களுக்கு குழி வெட்டிட்டு ஆளுடுங்க கொண்டு வந்து ஓட்ட குழியை கொண்டு வந்து ஓட்டுறேன். சாமி அஸ்திவாரம் 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 கோய கட்டுறக்கு அஸ்திவாரம். ஆமா 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 ஆகட்டும். அதான் இருந்தாலும் தலை இருக்கிற போது பால் ஆடாது. 1000 பேர் எனக்கு மேல கண்ணமாறு இருக்கிற போது சரி நான் எப்படி இதையை கொடுக்க முடியும்? அதனால சாமி எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன். போயிட்டு நாளை வைக்கிறேன். சாமி 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 அதான் சாமி இன்னைக்கே கொடுத்தாப்புங்க சாமி ராசாவே. ஆமாங்க சாமி. அப்படியானால் எங்க அண்ணமார்களை கருகாரியம்மன் கோயில் பண்டக சாலைக்கு வரவழைத்து எங்க அண்ணன் இடத்திலேயே வாங்கி போல சாமி. அப்ப போய் கோருவோம். சாமி யாரு சாமி இது? எது? இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் நீரா பார்த்துக்கங்க. காட்டுக்கு இந்த அம்மா போய் குடிக்க வச்சு
அடி தோழிகளா என்னங்கோ வேப்பத்தோர் கருப்பத்தோர் வீரப்பூரலே இருக்கும் எங்க அண்ணமார் 1000 பேர்களையும் கரியகாளியம்மன் கோயில் பண்டகசாலைக்கு வீரதங்கால் அழைத்து வர சொன்னாலும் போய் சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லிட்டு பாவோம். சொல்லிடு. அப்ப வனைப்பெண்டுகள் எல்லாம் ஒன்னா கூறி சமி என்ன விடமாறாங்கிது சமயம் இரும்பு கரி உமிகள் வாங்கறதுக்கு வந்திருக்கிறா வீரபாக சாம்புகள் அடுத்த வழியாக தகவலை எல்லாம் கலந்து முடிவெடுத்து வீரதங்கா பத்திரி சாம்பகன் இடத்து இரும்புகரியை கொடுத்து அனுப்புறாங்களா இல்லையா என்கிற கதையெல்லாம் பாடுறதுக்கு முன்பதாக இந்த வாழ்த்து வானத்தையெல்லாம் கொடுத்து வாழ்த்துங்க சாமி 2 நாளை வாங்காம விட்டு